பக்கம் 5. தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். இயேசு அன்பார்ந்தவர்களே, இத்திருப்பலியானது இறைவனுக்கு நன்றி பலியாக இன்று முதலாம் பிறந்த நாளை கொண்டாடும் இவங்கான் சார்ல்ஸ் இவரின் கருத்துக்களுக்காகவும் அவருடைய சார்ல்ஸ் மற்றும் சோனல் அவர்கள் ஒப்புக்கொடுக்கின்றார். மேலும் இறைவனின் நன்றி பலியாக ஷங்கர் சைமன் எழிலரசி குடும்பத்தினர் ஒப்புக்கொடுக்கின்றார். மேலும் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் மரிய எடல் குயின் இவர்களும் நன்றி பலியாக ஒப்புக்கொடுக்கின்றார். மேலும் இத்திருப்பலியானது மரித்த கிறிஸ்டி ரொசாரியோ, மரித்த ஹென்றி ஜோசப் மற்றும் லூர்து மேரி இவர்கள் ஆண்மனை பாற்றிற்காகவும் டேவிட் ஆக்னல் என்பவர் ஒப்புக்கொடுக்கின்றார். மேலும் மரித்த ஆசிர்வாதம், அலங்கார மேரி, அமல ஷீலா, ஞான பிரகாஷ் இவர்கள் ஆண்மனை பாற்றிற்காக டேவிட் ஆக்னல் ஒப்புக்கொடுக்கின்றார். மேலும் மரித்த லாரன்ஸ் அவர்கள் ஆண்மனை பாற்றிற்காக பிலிப்ஸ் மோசஸ் குடும்பத்தினர் ஒப்புக்கொடுக்கின்றார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் விசேஷமாக அருள் தந்தை ஃபாதர் ராபின்சன் அவர்களுக்காக நாம் மன்றாடுகின்றோம். ஏனென்றால் இன்று அவர் தனது 6ஆம் வருடம் குருப்பட்ட நாளை கொண்டாடுகின்றார். அதனால் அவருக்கு நல்ல உடல் சகுவும் அவருடைய பணி சிறப்பாக செய்யவும் நாம் இன்று திருப்பலியை சிறப்பாக ஒப்புடுக்கோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளை ஆசீர்வதித்து கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே என்னை இறைவன் அவருடைய பணியை செய்வதற்காக, நற்செய்தியை அறிவிப்பதற்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். என்னை இந்த நிலைக்கு உருவாக்கிய என்னுடைய பெற்றோருக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றேன். என்னுடைய சபை தலைவருக்காக, மேலும் என்னை உருவாக்கிய ஆசிரியர்கள், பங்கிலே பணி செய்கின்ற அனைத்து குருக்களுக்காகவும் கன்னியர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவனுடைய அருளையும் ஆசிரியையும் பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் குற்றங்களை நினைத்து பார்த்து மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயி. மன்றாடுவோமாக. வாழ்வளிக்கும் வள்ளலேயம் இறைவா, அருள் பணியாளரான புனித ஜெரோமுக்கு திருநூலின் மீது இனிய உயிருள்ள பற்றினை அளித்தீரே. உமக்களாகிய நாங்களும் உமது வார்த்தையால் மேன்மேலும் நிறைவாக வளம் பெற்று அதில் வாழ்வின் ஊற்றை காண்போமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மக்கள் அனைவரும் ஒரே ஆள் என தண்ணீர் வாயிலுக்கு எதிரே இருந்த வளாகத்தில் ஒன்று கூடினர். ஆண்டவர் இஸ்ரேலிற்கு கொடுத்த மோசேயின் திருநூலை கொண்டு வருமாறு திருநூல் வல்லுனர் எஸ்ராவை வேண்டினர். அவ்வாறே 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர், பெண்டீர், புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டீரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுனரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மரமேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்கள் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுனருமான எஸ்ராவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே, எனவே வருந்த வேண்டாம். ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். எனவே லேவியர் எல்லா மக்களையும் நோக்கி, அமைதியாயிருங்கள், ஏனெனில் இன்று புனித நாள், துயரம் கொள்ளாதீர்கள் என சொல்லி அழுகையை அமர்த்தினார்கள். எல்லா மக்களும் அவர்களுக்கு கூறப்பட்ட வார்த்தைகளை புரிந்து கொண்டதால் உண்ணவும் குடிக்கவும் உணவு அனுப்பவும் மகிழ்ச்சி கொண்டாடவும் புறப்பட்டு சென்றார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி.
ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. பல்லவி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. பல்லவி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலைமிக்கவை, தேனினும் தேன் அடையினின்றும் சிந்தும் தெளி தேனினும் இனிமையானவை. பல்லவி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலைக்காரர்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடை தேவையான வேலையார்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்படுங்கள், போங்கள். ஓநாய்க்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கு வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிடுங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவர். வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை, சோதோம் நகரினர் பெரும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய காலகட்டத்திலே நற்செய்தியை கேட்பதற்காக மனங்கள் இயங்குகின்றது. ஆனால் அதை பரப்புவதற்கு ஆட்கள் பற்றாக்குறை இருந்து கொண்டிருக்கின்றது. மனிதன் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றான், ஆனால் வாழ்வதற்கு வழி தெரியாமல் விழிபிதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்கின்றார், நற்செய்தி அறிவிப்பது என்பது ஒரு சாதாரண பணி அல்ல, மாறாக அது ஒரு சவாலான பணி. நாய்களுக்கிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை அனுப்புகின்றேன் என்று தன்னுடைய திருத்தூதர்களை இரண்டு பேராக அனுப்புகின்றார். எதற்காக இரண்டு நபராக இயேசு தன்னுடைய நற்செய்தியை அறிவிப்பதற்காக அனுப்ப வேண்டும் என்றால் அங்கே 1000 அர்த்தங்கள் இருக்கின்றது. சீடர்களை அவர் இரண்டு பேராக அனுப்புவதற்கு காரணம், மோசையினுடைய சட்டப்படி ஒரு செய்தியை, அது உண்மைத்தன்மையை பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்றால் 2 சாட்சிகள் அங்கே இருக்க வேண்டும். இயேசுவினுடைய நற்செய்தி அது உண்மையின் பணி. அவர் வார்த்தையால் தன்னுடைய வாழ்க்கையில் போதிக்கவில்லை, மாறாக தன்னுடைய வாழ்வையே அவர் நற்செய்தியாக கொடுத்திருக்கின்றார். இதை பற்றி தான் இந்த சீடர்கள் மக்களுக்கு அறிவிப்பதற்காக செல்கின்றார்கள். தனி ஒரு நபராக இந்த நற்செய்தியை உலகம் முழுவதும் நம்மால் பரப்ப முடியாது. மாறாக இது ஒரு கூட்டு முயற்சி. நம் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு தருவதற்காக இறைவன் இன்னொரு காவல் தூதரை நம் ஒவ்வொருவருக்கும் அனுப்பி வைத்து கொண்டு அவருடைய நல்ல செயல்களை, நற்செய்திகளை அறிவிக்க அந்த ஆண்டவரே நமக்கு துணையாக இருக்கின்றார். நற்செய்தி அறிவிப்பதற்கு எவையெல்லாம் நமக்கு தடையாக இருக்கின்றது என்றால், முதலாக பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, அகங்காரம், ஆணவம், இவைகள்தான் நமக்கு தடையாக இருக்கின்றது. எவனொருவன் பணத்தை தேடி ஓடுகின்றானோ அவன் கடவுளை மறந்து விடுகின்றான். பணம் இருக்கின்ற இடத்திலே கடவுளும் இருக்க மாட்டார், கடவுளுடைய குணமும் அங்கே இருக்காது. அதனால்தான் இயேசு சொல்கின்றால், நீங்கள் பணத்தை எடுத்து செல்ல வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கு பராமரிப்பை தருகின்றவன், பாதுகாப்பை தருகின்றவன் நம் ஆண்டவர். எனவே நீங்கள் இந்த உலகத்திலே பணத்தை நம்பி வாழ வேண்டாம், மாறாக உங்களை படைத்த பரமனை நம்பி வாழுங்கள். பணம் என்றால் பிணமும் பாயத்திறக்கும் என்று சொல்வார்கள். பணத்தை சம்பாதிப்பதற்காக பல கொலைகளும் கொள்ளைகளும் இன்று அரங்கேறி கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கிறது. அன்றாட காட்சியாக நம்முடைய சூழ்நிலையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பணத்திற்காக எவ்வளவோ சித்திரவதைகள், கைகளை வெட்டுகின்றார்கள், கால்களை வெட்டுகின்றார்கள். மனித தன்மையானது மிருகத்தன்மையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலே ஆண்டவர் சொல்கின்றார், நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை தரப்போகின்றேன். அதுதான் அமைதி என்கின்ற பரிசு. பணம் உங்களுக்கு தேவையில்லை, பணம் பாதாளத்துக்கு தான் உங்களை இட்டு செல்லும் என்று சொல்கின்றார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஒரு நபரை பற்றி, ஆல்பர்ட் நோபல் என்பவரை பற்றி. அவர் தன்னுடைய வாழ்நாளிலே உயிரோடு இருக்கின்ற பொழுது செய்தித்தாளிலே இவரை பற்றி ஒரு செய்தி வருகின்றது. டைனமைட் என்கின்ற வெடிபொருளை கண்டுபிடித்த அந்த சாவு வியாபாரி இறந்து விட்டார் என்று. உயிரோடு இருக்கின்ற மனிதன் அந்த செய்தியை படிக்கின்றான், மிரண்டு போகின்றார். நான் தான் உயிரோடு இருக்கின்றேனே, என்னை செத்து போனவன் என்று தலையங்கம் வருகின்றதே என்று கலங்கி போகின்றார். அன்று முடிவெடுக்கின்றார், ஆம், பணம் சம்பாதிப்பதற்காக நான் டைனமைட் என்கின்ற வெடிபொருளை கண்டுபிடித்து விட்டேன். அது பிறருடைய சாவுக்கு வழிவகுத்து கொண்டிருக்கின்றது. இன்றிலிருந்து என்னுடைய சிந்தையை மாற்றப் போகின்றேன், என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றப் போகின்றேன். ஒரு முழு மனிதனாக, கடவுளுக்கு உகந்த மனிதனாக வாழப்போகின்றேன். அமைதியின் கருவியாக என்னையே நான் மாற்றப் போகின்றேன் என்று முடிவெடுக்கின்றார். அன்றுதான் அவர் ஒரு புதிய யுக்தியை இந்த உலகத்திலே பதிக்கின்றார். யாரெல்லாம் இந்த அமைதிக்காக போராடுகின்றார்களோ, அமைதியினுடைய சின்னமாக வாழ்கின்றார்களோ, அவர்களுக்கு ஒரு புதிய பரிசு, அதுதான் நோபல் பரிசு என்கின்றதை அவர் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்துவிட்டு சென்றார். புனித அசிசியார் சொல்லுவார், ஆண்டவரே, என்னை உமது அமைதியின் கருவியாக மாற்றும் என்று. நாம் ஒவ்வொருவரும் அமைதியின் கருவியாக மாற வேண்டும். அவ்வாறு மாற வேண்டும் என்றால் நம்மையே முதலாக மனம் மாற்ற வேண்டும்.
மனம் மாறுவோம், பிறரை மனம் மாற்றுவோம், நற்செய்தியின் தூதர்களாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். பக்கம் 115. என்னை உன்னிடம் தந்தே, என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தே, என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன், உன்னை போல் மாற்றிடுவாய். என்னை உன்னிடம் தந்தே, என்னை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜெரோமின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் உமது வார்த்தையை உள்ளத்தில் இருத்த எங்களுக்கு அருள்வீராக. மீட்பளிக்கும் பலிபொருளை மாண்புக்கு உரிய உமக்கு ஒப்புக் கொடுக்க அதிக முனைப்புடன் எங்களை வர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித ஜெரோமினுடைய நினைவு கொண்டாட்டத்தில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையே கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் அது திருவின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர், எல்லா திருநிலையில் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் திருமீது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமொழியினில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், புனித ஜெரோம், இவ்வுலகில் உமது உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவால் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம்: உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்று உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய அன்பு விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பக்கம் 29. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என் நிலை மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித ஜெரோமினுடைய விழாவில் நாங்கள் பேரன்பத்துடன் உட்கொண்ட திருவுணவு நம்பிக்கையாளர்களின் உள்ளங்களை தூண்டுவதாக.
அதனால் மக்கள் புனித படிப்பினையில் கருத்தூன்றி தாங்கள் பின்பற்ற வேண்டியதை அறிந்து அவற்றை கடைபிடித்து நிலை வாழ்வை என்று பெற்று கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அமைதியின் தூதுவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பேரி மக்களே, திருப்பலின் துவக்கத்தில் அருட்தந்தை மேக்ஸ்வெலன் சொன்னது போல இன்று அருட்தந்தை ராபின்சன் அவருடைய தங்களுடைய 6வது வருடாந்திர குருத்துவ திருநிலைப்பாட்டின் ஆறாவது விழாவை ஆண்டின் விழாவை சிறப்பிக்கின்றார். எனவே அன்பேரி மக்களை, நம்முடைய உதவி பங்கு தந்தை மேக்ஸ்வெலன் சார்பிலும் நம்முடைய பங்கில் இருக்கும் எல்லா துறவர சபை சார்பிலும் உங்கள் ஒருவருடைய சார்பிலும் என்னுடைய சார்பிலும் வேறருடைய சார்பிலும் அருட்தந்தை ராபின்சன் அவர்களை மனந்து வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய அருளை பெற்று தூயாவின் ஆற்றினால் இன்னும் பல ஆண்டுகள் ஆண்டவருடைய நற்செய்தியின் பணியை தொடர்ந்து நடத்தவும் அவருடைய மெய்ப்பின் பணியில் சிறந்தோங்க அனைவருடைய சார்பில் வாழ்த்துகின்றேன். நானும் ஃபாதர் மேக்ஸ்வெலன் ஷால் போடுறோம். ஏப்ரஹாம் கமெண்ட் with the garland. My dear brothers and sisters, I take this opportunity to congratulate Reverend Father Robinson, who celebrates the 6th anniversary of his ordination. Every day when we offer Mass, we always consider we are unworthy. We thank God for all the blessings that He showered upon our dear Father Robinson for the past 6 years. We commend him into His precious hands so that he will continue with the same zeal in the years to come. On behalf of Father Maximilian, on behalf of all the religious in our parish, on behalf of all of you, and especially all those who are watching or participating in this Mass online on your behalf, on behalf of His Grace the Archbishop, in our own name, Father, congratulate you. All the best. Very proud to have you in our midst, in our parish. God bless you. May dearest Mother Mary intercede with her son for you today and for the rest of your life. So we'll have the Blessed Sacrament expose. We'll expose the Blessed Sacrament and we'll pray. Let us pray a very special way for Father and for all of us as we celebrate the feast of St. Jerome, my dear friends. He translated the Bible into
Latin Vulgate, and he's a scripture scholar, and he used to always say, ignorance of scripture is ignorance of Christ. Father, we adore you. Lay our lives before you. How we love you. Jesus, we adore you. Lay our lives before you. How we love you. Spirit, we adore you. Lay our lives before you. How we love you. Glory, hallelujah. Glory, hallelujah. Lord Jesus Christ, we praise and worship you in the most holy Eucharist. You deign to remain in the most holy Eucharist, not for your sake, but for our sakes. Not to receive our glory and honor, but to receive our love, our obedience, and our commitment for the cause of you and your message. Help us to draw strength from you, Lord, so that we, in the 21st century, with the same zeal and commitment, proclaim your word to the people who are hungering for you and for your message. As St. Jerome says, ignorance of Scripture is ignorance of you, the Christ, the Anointed One. Help us to make the Scripture as the center of our lives, our family, our parish, and the whole world. Give us the spirit and the dynamism so that we joyfully proclaim your message to others, not merely by our words, but through our exemplary Christian, religious, and priestly ministries. Today we bring before you everyone, and we pray for all. Bless them, Lord, abundantly. Very special we pray for Father Robinson, who celebrates his 6th ordination anniversary. Lord, you anointed him. Continue to help him to live his priestly commitment with the same renewed commitment and dedication. We pray that your Scripture, your word, may give us consolation and strength at the time of difficulties and troubles in our lives. We bring before you all those who asked us to remember them in our prayers. Lord Jesus, we make this prayer through you, who now live and reign with the Father and the Holy Spirit, one God forever and ever. Amen. O sacrament Most holy, O sacrament divine, all praise and
thanksgiving be every moment thine. O sacrament most holy, O sacrament divine, all praise and all thanks